இயற்கையை நேசிங்கன்னு அடிக்கடி நான் ஒரு வீடியோலையும் சொல்லிகிட்ருப்பேன். இதுதாங்க இயற்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நதி பார்த்திங்கன்னா, செய்யாறு நதி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் செங்கம் ரோட்லேருந்து திருவண்ணாமலை பக்கத்தில் செங்கம் ரோட்லேருந்து உற்பத்தி ஆகி ஒரு பக்கம் வருது. ஒரு பக்கம் ஜவ்வாது மலை இந்த சைட்லேருந்து வந்து ஆரணி படவேட்டு கனாண்டேருந்து நதி உற்பத்தி ஆகி ஒரு பக்கம் வருது. ஒரு பக்கம் இந்த பக்கம் செங்கம் சைடு, ஒரு பக்கம் இந்த சைடு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முக்குடல் 3 நதி ஒன்றா இறங்கியது தான் வாழைப்பந்தல். அது வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம். அதாவது ஒரு ஆறு தான் இந்த இடையில். திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து பதிவு பண்ணுறேன் நான் 3 மாவட்டம் 2 மாவட்டம் ஆச்சு. இது அப்படியே போயிட்டே இருக்கும். இயற்கை பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இது இந்த பக்கம் பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து அலை அடிக்குது. அந்த அலை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அடிக்குது, காலில் லைட்டாக டச் பண்ணுது. கீழே எல்லாம் மீன் சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்படியே நம்மளுக்கு அவ்வளோ இயற்கையாக இருக்குது. ஏன்னா இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆற்றுல ஒரு குளியல் போட்டு இந்த பதிவை நாங்கள் போடுறோம். சரிங்களா? இயற்கையை நேசிங்க, இயற்கையோடு ஒன்றிணைங்க. சுரேஷ் ராம்ஜெயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம பூமி உணவே மருந்து. நிறைய பதிவு நான் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கமெண்ட்டை தெரிவிங்க. சரிங்களா? கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக என்ன ஆலோசனைனாலும் கேட்கலான்னு நான் நிறைய பதிவு போட்டுட்ருக்கேன். தண்ணியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. முக்கூடல் நதி ஒன்றா சங்கமிக்க சொல்ல உண்மையிலே இதில் வந்து தலை முழுவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு போனீங்கன்னாவே நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. சரியா? கண்டிப்பாக எப்படி முக்கூடல் நதி ஒன்றா சங்கமிக்கிறதோ அங்கே பார்த்திங்கன்னா சுயம்பாக பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து சுயம்பாக வச்சு கோயில் கட்டி வணங்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வாழைப்பந்தலில் பந்தலிட்டு நிறைய விஷயங்கள் சேர்த்து பச்சையம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஆலயம் தாண்டா இருக்கும். சரிங்களா? அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? வாழைப்பந்தல் பக்கத்தில் முனுக்குப்பட்டு சொல்லுவாங்க. அது திருவண்ணாமலை மாவட்டமாக வரும். வாழைப்பந்தல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம். சரிங்களா? இயற்கையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். சூரியன் வந்து மறை போகிற டைம் ஈவினிங் இறங்கிட்டுருக்கு. இந்த காட்சி வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் கடலில் பார்த்துருக்கலாம். நீங்கள் கன்னியாகுமரி இந்த மாதிரி அலை எழும்பு சொல்ல நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்களை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இந்த பதிவு நான் மறக்க முடியாத போடுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டை தெரிவிங்க. எவ்வளோ சூப்பராக தண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் படுது பாருங்கள். சூரியன் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கார், மறைய போகிறாரு. சரிங்களா? இந்த பதிவுக்கு நீங்கள் கமெண்ட் தெரிவிக்கணும் கண்டிப்பாக. எப்படி இருக்கு பாருங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போதுங்க. ரொம்ப மிகப்பெரிய ஆறுங்க இது. சரிங்களா? பெரிய ரொம்ப லென்த்து. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆற்காடு வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாலாறு வருவாங்க. பாலாற்றுலேயே இன்றைக்கி தண்ணி நல்லா போயிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு. சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம். சுரேஷ் ராம்ஜெயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. சரிங்களா? பெல் பட்டன் அமுங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய கேள்விகளை நான் கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன். கமெண்ட்டில் தெரிவிங்க என்ன விஷயமோ. சரிங்களா? ஓகே. தண்ணி அப்படியே தேங்காய் தண்ணி மாரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ நீட்டாக இருக்கும். குளிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சூரியன் இறங்கிட்டே இருக்காது. இந்த காணொலி தான் உங்களுக்கு சிறப்பாக போகணுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. சூரியன் அப்படியே கிட்ட கொண்டு வரும். சரிங்களா? அப்படியே தோர்வாக கொண்டு போவோம். நல்ல சவுண்டு, பறவைகள், பேர்ட்ஸ் தித்தி தான் சொல்லிட்டு ஒரு சவுண்ட் இருக்கும். சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஒரு 5 நாளுக்கு ஒன்ஸ், ஒரு மாதத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அவுட்டிங் வாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி இயற்கை காற்று, நல்ல ஒரு பொல்யூஷன் இல்லாத காற்றை நீங்கள் சுவாசிக்கணும்னா இதுமாரி ஆறு குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃப்டியாக உங்கள் சேஃப்டி பார்க்கணும். சேஃப்டியாக குளிக்கணும். நீச்சல் தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் பயம் இல்லாமல் வரவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இயற்கை வந்து கை கொடுக்கும்.
பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு அது நீச்சல் தெரிஞ்சவங்க இருந்தால் கூட சேஃப்டியாக பார்த்து வரணும், பயணம் பண்ணலாம். ஆனால் இயற்கை வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக் பண்ணிங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல வாக் பண்ணிட்டு அப்படியே ஒரு குளியல் போட்டு நீங்கள் போகலாம். சரிங்களா? நீங்கள் தலையை ஒரு முதாட்டி குளிச்சுட்டு தலை முழுனாவே பாதி முக்கூடல் சந்திக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி ஆற்றுல இன்னமும் தண்ணி நல்லா போயிட்டுருக்குது. உங்களுக்கு தண்ணிக்கு வந்து ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்காங்க. இந்த ஏரியா மக்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும், தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.